வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் verb to. இப்ப நான் சமைத்தேன், நேத்துக்கு நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். குக்குடுன்னு போடணும், verb to-வை போடணும். ஐ குக்டு எஸ்டர்டே, நான் நேத்து சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, நான் நேத்து சமைக்கவில்லை, இது நான் நேத்து சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம். இங்க நான் நேத்து சமைக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றோம். இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் நாட் டிடின்ட். சொல்லுங்க, டிட்டும் நாட்டும் சேர்ந்து டிடின்ட். டிடின்ட் பிளஸ் verb 1. ஏங்க இங்க நம்ம பார்க்கறது பாஸ்ட் டென்ஸ் தானே. இப்போ பாஸ்ட் டென்ஸ்னா verb 2 தானே வரும்னு இப்போ சொன்னீங்க. இப்போ verb 1 சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இங்க டிட் வந்துருச்சு, பாஸ்ட குறிக்கிற மாதிரி ஒரு verb அங்க வந்துருச்சு, ஆக்சிலரி verb. அதனால நம்ம இங்க verb 1 மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இங்க டிட்டோ டிடின்ட்டோ வரல, அதனால நம்ம verb 2 போடுறோம். ஓகேவா? ஐ குக்டு எஸ்டர்டே, நான் நேத்து சமைச்சேன். நான் நேத்து சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா ஐ டிடின்ட் குக் எஸ்டர்டே, நான் நேத்து சமைக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அத கொஸ்டினா கேட்கணும். நீ நேத்து சமைக்கலையா, இல்ல நீ நேத்து சமைச்சியா அப்படின்னு கேட்கிறோம். நீ நேத்து சமைச்சியா அப்படின்னு கேட்கிறோம். டிட் ஃபர்ஸ்ட், இந்த கொஸ்டின் வேர்டு தானே கேட்க போறோம், அதனால ஆக்சிலரி verb ஃபர்ஸ்ட் வந்துடணும். டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb 1. இது எப்படி கேட்கலாம்? இப்ப டிட் யூ குக், டிட் யூ குக், நீ சமைக்கலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சாதாரணமா ஸ்டேட்மெண்டா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்றோம்னா இது. அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் டிடின்ட் பிளஸ் verb 1. கொஸ்டினா கேட்கும்போது டிட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல சப்ஜெக்ட் வரணும். கொஸ்டின் கேட்கும்போது லாஸ்டா கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சென்டென்ஸ் பார்க்கும்போது தெரிய வரும். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். பாருங்க, அவன் கிரிக்கெட்டு விளையாடினான் அப்படின்னு சொல்றோம். அவன் கிரிக்கெட்டு விளையாடினான், இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் தானே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. இப்ப பாருங்க, ஹி. விளையாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? பிளே. இந்த verb 2 தானே சொல்ல போறோம், பிளேடு. ஹி பிளேடு, அவன் விளையாடினான் இல்ல விளையாண்டான் அப்படின்னு சொல்றோம். என்ன விளையாடினான்? கிரிக்கெட் விளையாடினான். ஹி பிளேட் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட்டு விளையாண்டான் அப்படின்னு சொல்றோம். இதையே இல்லையே, அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படின்னு சொல்றோம், நெகட்டிவா சொல்றோம். இந்த சென்டென்ஸ நெகட்டிவா சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இந்த சப்ஜெக்டுக்கு இந்த வேர்புக்கு நடுவுல டிடின்ட் ஆட் பண்ண போறோம். பாருங்க, ஹி டிட், அது கூட நாட் சேர்க்கிறோம். ஹி டிடின்ட். இந்த டிட் வந்திருக்கிறதுனால நம்ம பிளேடுன்னு போடாம பிளே மட்டும்தான் போடணும். ஹி டிடின்ட் பிளே கிரிக்கெட், அவன் கிரிக்கெட்டு விளையாடவில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? அவன் கிரிக்கெட் விளையாடலையா, அவன் கிரிக்கெட்டு விளையாடவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல தானே இருக்கு. விளையாடவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப இவங்க அப்படியே முன்னாடி கொண்டு போயிடுங்க. கொஸ்டினை
நெகட்டிவாவும் கேட்கலாம், பாசிட்டிவாவும் கேட்கலாம். ஓகே பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடவில்லையா, அது நெகட்டிவ் கொஸ்டின். அவன் கிரிக்கெட் விளையாண்டானா, அது பாசிட்டிவ் கொஸ்டின். இப்போ கொஸ்டினையே ரெண்டு மாதிரி கேட்கலாம். ஒன்று நெகட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம், இன்னொன்று பாசிட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகே காட் இட். இப்போ பாருங்க, அவன் கிரிக்கெட்டு விளையாடலையா, அப்ப இதுதான் நெகட்டிவ். டிட்டும் நாட்டும் சேரணும். அப்ப டிடின்ட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. கொஸ்டின் கேட்கும்போது டிட் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா, டிடின்ட். அதுக்கப்புறம் ஹீயை கொண்டு போயிடுங்க. இவங்க இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறிப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சேம் சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, didn't he play, didn't he play cricket, அவன் கிரிக்கெட்டு விளையாடவில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். ஓகே காட் இட். இப்ப இதையே அவன் கிரிக்கெட் விளையாண்டானா அப்படின்னு பாசிட்டிவ் கொஸ்டினா கேட்கணும். அப்ப இந்த டிடின்ட்டுக்கு பதிலா டிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டிட் he play cricket. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர் இதுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் verb டு, நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல டிடின்ட் ஆட் பண்ணிக்கணும். verb டு வந்துடக்கூடாது. ஏன்னா அங்க டிட் இருக்கிறதுனால அங்க பிளேடுன்னு போட்டக்கூடாது. ஓகேவா, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டினே ரெண்டு மாதிரி கேட்கலாம், நெகட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம், பாசிட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகே புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அவள் தங்கினாள். அவ அந்த ஹோட்டல்ல தங்கிட்டா, அவ தங்கியிருந்தா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா, தங்குனா. அப்ப முடிச்சு போன விஷயம் தானே. இப்ப பாக்குறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். முடிச்சு போன விஷயத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அவள், ஷீ. தங்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டே, ஸ்டேட். அவள் தங்கினாள் அப்படின்னு சொல்றோம். அவ தங்கினாள். இல்லையே, அவ தங்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்க இல்ல அவ அங்கதான் தங்கி இருந்தா அப்படின்னு சொல்றோம். he stayed there, அவ அங்கதான் தங்கி இருந்தா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னும் ஒருத்தவங்க இல்லையே, அவ அங்க தங்கவில்லை அப்படின்னு சொல்றோம். இதையே நெகட்டிவா எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்க. she didn't, சாரி, she didn't வந்திருக்கிறதுனால நம்ம ஸ்டே மட்டும்தான் ஆட் பண்ணணும். she didn't stay, அவ தங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இத கொஸ்டினா கேக்குறோம். ரெண்டு வகையில கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அவ தங்கவில்லையா, அவ தங்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவா கேட்கிறோம். அவ அங்க தங்குனாளா அப்படின்னு பாசிட்டிவாவும் கொஸ்டின் கேட்கலாம். இப்ப பாருங்க, அவள் தங்குனாளா அப்படின்னு கேட்க போறோம். அப்ப எப்படி கேட்கலாம்? இது பாசிட்டிவ் கொஸ்டின் இல்லையா, அதனால did she stay there, அவ அங்க தங்குனாளா அப்படின்னு சொல்றோம். did she stay there, அவ அங்க தங்குனாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? எந்த டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த டென்ஸ்ல தான் நம்ம பதில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? எஸ், ஏற்கனவே பிரசன்ட் டென்ஸ் நம்ம பதில் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான். எஸ் she did, அதோட முடிச்சுக்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதோட முடிச்சுக்கலாம். எஸ் she did அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா அவ தங்குனா அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இல்ல அவ தங்கல அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி, நோ she did கூட நாட்டு சேர்த்துக்கோங்க, didn't, அவ்வளவுதான். ஓகேவா, இது ஷார்ட்டா ரிப்ளை கொடுக்கறது. நல்லா டீடைல்டா ரிப்ளை கொடுக்கணும்னா did she stay there, அவ அங்க தங்குனாளா? எஸ், ஆமா. she stayed, இவங்க தான் அங்க வருவாங்க. stayed there, ஆமா அவ அங்க தங்குனா அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இல்ல அவ தங்கல அப்படின்னு டீடைல்டா சொல்லணும்னா நோ she didn't stay there. சாரி,
ஃபுல் ஸ்டாப். இந்த ஆன்சர் இங்க வரும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் கேட்கறது இதுங்க. டிட் ஷீ ஸ்டே தேர்? அவ அங்க தங்குனாளா? எஸ் ஷீ டிட். நோ ஷீ டிடன்ட். இது டீடைல்டா சொல்றோம். எஸ் ஷீ ஸ்டேட் தேர். ஆமா அவ அங்க தங்குனா. நோ ஷீ டிடன்ட் ஸ்டே தேர். அவ அங்க தங்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் என்ன கவனிச்சாங்க. இப்ப அம்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்லிருப்பாங்க. உன்னை அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம்மா நான் போனப்ப அவங்க என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அவர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, அவர்கள், அவர்களுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? தே. கவனிக்கிறது நோட்டீஸ் பண்றது. நோட்டீஸ்டு அது வேர்புங்க. ஓகேவா? நோட்டீஸ்டு. நோட்டீஸ்டு மீ. அவர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் இல்லம்மா அவங்க என்ன கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி நெகட்டிவ்ல சொல்லலாம்? they didn't. they didn't notice மட்டும் ஆட் பண்ணணும். verb 1 notice me. அவர்கள் என்னை கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, காட்டி. இப்ப இதை இப்ப கொஸ்டினா கேட்க போறோம். அவர்கள் உன்னை கவனித்தார்களா? அவர்கள் உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு தானே அந்த அந்த இடத்துல அர்த்தம். அவர்கள் உன்னை கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்க போறோம். அப்ப எப்படி எப்படி கேட்கலாம்? did they notice? அவர்கள் உன்னை கவனித்தார்களா? இந்த மீ இங்க என்ன ஆயிடும்? யூ ஆயிடும். did they notice you? அவர்கள் உன்னை கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப ஆன்சர் எப்படி பண்ணலாம்? இது வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்கறது. அவங்க உன்னை கவனிக்கலையா? அவர்கள் உன்னை கவனிக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல கேட்கணும்னா didn't. ஏன்னா அவங்க கவனிச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க கவனிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம சந்தேகத்தை கேட்கிறோம். அப்படியா அவங்க உன்னை கவனிக்கலையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேவா? didn't they notice you? ஓகேவா? அப்போ கொஸ்டின் பாசிட்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கலாம், நெகட்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கலாம். காட் இட்? இப்ப did they notice you? அவங்க உன்னை கவனிச்சாங்களா? ஆமா அவங்க என்ன கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி பதில் சொல்லலாம்? எஸ் ஐ டிட். இல்லைன்னா சாரி, ஐ டிட் கிடையாது, தே டிட். ஏன்னா அவங்க தானே கவனிச்சாங்க. எஸ் தே டிட். ஓகேவா? இதே நோ சொல்லிட்டோம்னா நோ தே டிடன்ட். இல்ல அவங்க என்ன கவனிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். இது சிம்பிளா சொல்றது. நீங்க டீடைல்டா சொல்லணும்னா இதை சொல்லலாம். தே நோட்டீஸ்டு மீ. எஸ் தே நோட்டீஸ்டு மீ. ஆமா அவங்க என்ன கவனிச்சாங்க. ஒருவேளை கவனிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோ சேர்த்துக்கோங்க. நோ they didn't notice me. Okay, got it? Shall we go to the next sentence? பாருங்க, அவன் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு கேம்ல விளையாண்டு ஜெயிச்சிட்டான்னு சொல்றோம். இப்ப வின். வின்னுனா verb 1. வின் 1. WON 1. ஓகேவா? இங்க பாருங்க, she won. she won the match. மேட்ச்ல ஜெயிச்சிட்டான்னு வச்சுப்போம். she won the match. அவன் மேட்ச்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்றோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லலாம், எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, she won the match. அவன் மேட்ச்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்றோம். அப்படியா? இல்லையே, அவன் மேட்ச்ல ஜெயிக்கவில்லை. ஏதோ தப்பா சொல்றேன். அவ தோந்துட்டால, அவ மேட்ச்ல ஜெயிக்கவில்லை அப்படின்னு இப்ப இந்த இடத்துல சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? she didn't. she didn't. இந்த ஓனுக்கு பதிலா verb 1 தானே போடணும். win. she didn't win the match. she didn't win the match. அவ மேட்ச்ல ஜெயிச்சிட்டா, அவ மேட்ச்ல ஜெயிக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப இத கொஸ்டினா கேட்கிறோம். எப்படி கேட்கலாம்?
Did she win the match? அவ மேட்ச்ல ஜெயிச்சாளா? அவ மேட்ச்ல ஜெயிச்சாளா? Did she win the match yesterday? அவ நேத்து மேட்ச்ல ஜெயிச்சாளா? இல்ல Did she win the match last week? அவ போன வாரம் மேட்ச்ல ஜெயிச்சாளா? அப்படி அந்த மாதிரி லாஸ்ட் வீக், yesterday, லாஸ்ட் நைட், இல்ல லாஸ்ட் இயர், இப்படி நீங்க என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ்ட மீன் பண்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்ப did she win the match? அவ மேட்ச் ஜெயிச்சாளா அப்படின்னு கேட்கணும். அப்ப அவங்க எப்படி பதில் சொல்லணும்? நம்ம எப்படி பதில் சொல்லணும்? நோ, அவ ஜெயிக்கல. இல்ல எஸ், ஆமா அவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, எஸ் எஸ் சொல்லிட்டு இங்க சொல்லுங்க, எஸ் she won the match. ஆமா அவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இல்ல அவ ஜெயிக்கல அப்படின்னு சொல்லணும்னா இத சொல்லுங்க, she didn't win the match. ஓகேவா? இது டீடைல்டா சொல்றது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம்? எஸ், இந்த क्वेश्चन எங்க எப்படி கேக்குறாங்களோ அத அப்படியே சொல்லலாம். எஸ் she did. ஆமா அவ ஜெயிச்சா அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஒருவேளை அவ ஜெயிக்கல அப்படின்னா நோ she didn't. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் எப்படி கொஸ்டின் கேட்டு எப்படி ஆன்சர் பண்றதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. இது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறது, எப்படி ஸ்டேட்மெண்ட் வரும், எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், அவன் நேத்து டிவி பார்த்தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அவன் நேத்து டிவி பார்க்கவில்லை, அதை எப்படி நெகட்டிவா சொல்லலாம்? ரெண்டு வகையில கொஸ்டின் கேட்கலாம்ல. அவன் நேத்து டிவி பார்த்தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அவன் நேத்து டிவி பார்க்கலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இது நாலுக்கும் எப்படி ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.